ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நம்ம அதிலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சாட்சிகளாக இருக்கிறோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க எல்லாரும். இந்த பூமியில் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, புனிதர்கள், ஆமென், நல்ல மனிதர்கள், திறமையானவர்கள், பராக்கிரமசாலிகள். ஆனால் அவர்கள் எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் மரித்து போனார்கள். நாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை ஏன் நாம் ஆராதிக்கிறோம் அப்படின்னா, அவர் மரித்தார், 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் உயிர் தெழுந்த ஆண்டவராக இருக்கிறார். ஆமா, இங்க இந்த இடத்துல பாருங்க, அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்து உயிர் தெழுந்தார், கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, நாங்க அதுக்கு சாட்சியா இருக்கிறோம். ஆமா, அநேகர் கேள்வி கேட்டாங்க, நீங்க சொல்ற இயேசு யார்? அவர் உயிர் தெழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். ஒருவர் மாத்திரம் சொல்லல, ஏறத்தாழ அநேகர் ஆமென் இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 3:15 வாசிக்கும் போது ஆமென், அங்கே அப்போஸ்தலன் சொல்லுகிறான், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகள். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா. அப்போஸ்தலர் 4:33 வாசிங்க ஒரு ஆளு. இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். பிரைஸ் தி லார்ட். 5:32 அப்போஸ்தலர் 5:32. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளா இருக்கிறோம். பாருங்க, ஆமென். இயேசு ஆண்டவர் உயிர் தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். இந்த வார்த்தையை நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு உயிர் தெழுந்தார் என்று ஏதோ நாங்கள் இதிகாசத்தில் எழுதவில்லை. இயேசு உயிர் தெழுந்தார் என்பது ஒரு செய்தி அல்ல. இயேசு உயிர் தெழுந்தார் என்பது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், I am the high witness that the Lord Jesus risen from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். அப்போஸ்தலர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். உயிர்த்த இயேசுவை நாங்க பார்த்தோம், கல்லறை திறக்கப்பட்டது, அவர் 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்தார், அவரை நாங்க முகமுகமாய் பார்த்தோம், அவர் எங்களை தொட்டார், நாங்கள் அவரை தொட்டோம். ஆமென். அவரோடு சேர்ந்து நாங்கள் உணவு அருந்தினோம், அவர் எங்களோடு நடந்தார், எங்களோடு ஜெபித்தார். அப்ப பாருங்க, அந்த அனுபவம், நாங்கள் அதற்கு சாட்சிகளா இருக்கிறோம். இயேசு உயிர் தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு சுவாமி கடைசியா கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், நீங்கள் எருசலேமில் தரித்திருக்கும் போது நீங்கள் தேவ வல்லமையினால நிரப்பப்படுவீங்க, நிரப்பப்பட்டு என்ன பண்ணுவீங்க, எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நமக்குள்ள சாட்சி கொடுக்கிறார். அப்ப அந்த தேவ ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது அவன் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு அவன் சாட்சியாக இருக்கிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த நாளிலே சீஷர்கள் சாட்சியா இருந்தது போல இந்த நாளிலே நீங்களும் நானும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் நீங்க சாட்சியா இருக்கிறீங்கன்னு சொல்ல முடியும்? என் இயேசு ஜீவிக்கிறார் என்று எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உறுதியா சொல்ல முடியும், என் இயேசு ஜீவிக்கிறார்? ஏதோ ஒருவர், நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால அல்லது கிறிஸ்தவ அந்த காரியங்களை அறிந்ததுனால கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்பது அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து ஜீவிக்கிறார், அவருக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்ற அந்த அனுபவம் நமக்கு தேவை. கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்கிற சாட்சி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.
எது நிமித்தமா நான் சொல்றேன் என் ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்று? என் வாழ்க்கையில அவர் எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார். அநேகருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். அநேகரை பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கி இருக்கிறார். அநேகருக்கு தேவன் அற்புதம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அநேகருக்கு ஆண்டவர் புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். ஆமா, இவைகளினால நான் புரிந்து கொண்ட காரியம் என்ன? இயேசு உயிரோடு இருக்கிறார் என்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. சதம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஜார்க்கண்டில் சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். நான் ஊழியத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர ஒரு 2 மணி நேரம் பைக்கில் ட்ராவல் பண்ணி போகணும். ஆமாம், அங்கே இந்த நம்ம ஊர் மாதிரி பஸ்ஸஸ் எல்லாம் கிடையாது. எங்கே போனாலும் பைக்கு தான். பைக்கில் ட்ராவல் பண்ணி போனோம். நான் கவனக்குறைவாக இருந்ததுனால பெட்ரோல் போடலை. வேகமாக வந்துக்கிட்டு இருக்கிற நடு காடு, சரியான காடு. இங்கே இருக்கிற நீங்கள் அந்த மாதிரி காடுகளெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏறத்தாழ ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு எந்த ஒரு நபரையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. அது முக்கியமாக 5 மணி 6 மணிக்கு மேலெலாம் ஜனங்கள் அங்கே படுத்துருவாங்க, யாரும் வெளியே வரமாட்டாங்க. நான் வேகமாக போய்கிட்டு இருக்கிற அந்த காட்டில் பார்த்தா பைக் நின்றுச்சு. கடைசியில் பைக்கை கமுத்தி போடுறேன், மல்லாக்க போடுறேன், ஒன்றும் எடுக்கவே மாட்டேங்க. ரொம்ப கலக்கமாகிடுச்சு மனசில். என்ன பண்ணுறது? எல்லாம் கும்முன்னு இருக்குதுக்கா, இருட்ட போகுது. வீட்டுக்கும் போக முடியாது, பின்னாடி ரிவர்ஸில் போக முடியாது. வண்டி நடு காட்டுக்குள்ளே மாட்டிடுச்சு. நான் என்ன தெரியுமா செய்தேன்? நடந்த சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். வண்டியை நான் அங்கே அப்படியே நுப்பாட்டிட்டு நான் அந்த இடத்துல முழங்கால் போட்டு, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, இங்கேருந்து 30-35 கிலோமீட்டர் போனால் தான் பெட்ரோல் பல்க்கு, எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஏதாவது ஒரு வண்டியை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிவிட்டு நான் முடித்து கொஞ்ச நேரம் அதில் நிற்கிறேன் பாருங்க, ஒரு பைக் அங்கேருந்து வந்தது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பைக்கு வந்தோடனே ஒரு பெரிய சந்தோஷம். என்ன தெரியுமா, நான் என்ன நினச்சேன்னா, இந்த பைக்கை எப்படியாவது உருட்டிட்டு போய் பக்கத்து கிராமத்தில் வச்சு கூட இந்த பைக்கில் என்ன பண்ணிவிடுவோம், ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அவர் என்னை பார்த்த உடனே கேள்வி கேட்டார், பெட்ரோல் இல்லையா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க, பெட்ரோல் இல்லை அப்படின்னு சொன்னேன். உடனே நுப்பாட்டி அவருடைய வண்டிக்கு பின்னாடி ஏற்கனவே 1 லிட்டர் வாங்கி வச்சிருக்கிறார். அந்த 1 லிட்டரை தூக்கி என் கையில் கொடுக்குறாரு, இந்தாங்க வச்சுக்கிங்க, காசு வேறு பாக்கெட்டில் இல்லை. ஐயா காசு இல்லை, நோ ப்ராப்ளம், நீங்கள் அதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். பாருங்க தேவ பிள்ளைகளை, அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் என்கிறத என்னால் உணர முடிந்தது. அல்லேலூயா. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், நம்ம ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். நம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் அற்புதங்களை செய்கிறார். அவர் உயிருள்ள ஒரு தேவனா இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சாட்சிகள், நாங்கள் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். இன்றைக்கு நம்ம உறுதியா சொல்லணும். உங்களுடைய தெருக்களிலே, நீங்கள் குடியிருக்கின்ற பகுதிகளிலே, ஜனங்கள் மத்தியில், நான் என் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நான் ஒரு சாட்சி. என் வாழ்க்கையை பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். என்னுடைய ஜீவியத்தை பாருங்க, ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையே இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு ஒரு உண்மையான சாட்சியாக இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க. அற்புதங்கள் மாத்திரம் கிடையாது. இயேசு எனக்கு அற்புதம் செய்தால், ஆமா இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பது அல்ல. ஒருவேளை அற்புதங்கள் மூலமாக ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கலாம். சமீபத்தில் ஒரு சகோதரியினுடைய வீட்டுக்கு ஜெபிப்பதற்காய் போயிருந்தேன். அந்த சகோதரி அடிக்கடி கூப்பிடுவாங்க ஜெபம் பண்ண. ஆமாம், நானும் சுபாவும் போயிருந்த போது அந்த சகோதரியின் இடத்துல நான் கேட்டேன், எப்படி நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்டீர்கள்? ஆமாம், அந்த சகோதரி சொன்னாங்க, நான் ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்தவள், பயங்கரமான விக்கிரக ஆராதனை செய்யக்கூடிய ஒரு குடும்பம். ஆமாம், ஆச்சாரிய குடும்பத்தை சார்ந்தவள். நான் ஆண்டவர் எனக்கு தெரியாது, ஆனால் என்னுடைய கணவர், எனக்கு 2 பிள்ளைகள், என்னுடைய கணவர் சுகவீனப்பட்டார். என்னுடைய கணவர் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார், ரொம்ப பலவீனமாயிட்டார், கிட்னியில் அவருக்கு பாதிப்பு வந்துருச்சு. அப்போ நான் எல்லா தெய்வங்கள், நான் வணங்காத தெய்வமே கிடையாது, நான் கூட்டிகிட்டு போகாத இடமே கிடையாது. நான் பல பகுதியில் கூட்டி போய் விண்ணப்பம் பண்ணி மருத்துவம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் கடைசியாக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சபைக்கு நான் கொண்டு வந்தேன். சபைக்கு கேள்விப்பட்டேன், சபைக்கு கூட்டிகிட்டு போங்க, அங்கே ஜெபம் பண்ணுவாங்க, அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொன்னாங்க. அப்போ சபைக்கு நான் வந்தேன். நானும் என்னுடைய கணவரும் வந்தோம். அவர் நடக்க முடியாமல் அவரை நான் கூட்டிக் கொண்டு வந்தேன்.
அப்போ ஜெபம் பண்ண ஏறத்தாழ ஒரு 6 மாத காலம் அவர்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவாங்களாம் கணவரை கூட்டிகிட்டு. ஆனால் பாருங்கள், அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவன் பிரசங்கம் நடக்குமா, அவங்க அப்படியே முழங்கால் போட்டு ஏசப்பான்னு சொல்லுவாங்களாம். அந்த ஏசப்பான்னு சொல்லும்போது ஆண்டவருடைய பிரசனம் அந்த அம்மாவை நிரப்புமா. ஆமென். ஆண்டவர் அவங்களோடு பேசுவாங்க. அங்கே பேசுகிற செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது, பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தது, அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்பமாக இருந்தது, ஒரு பெரிய சமாதானத்தை அவர்களுடைய உள்ளத்தில் அவங்க அனுபவித்தார்களாம். அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இந்த 6 மாத காலத்தில் அவங்க ஜெபிக்க கற்றுக்கொண்டார்கள். இந்த 6 மாத காலத்தில் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார்கள். இயேசுவை குறித்து நன்கு அறிந்து கொண்டார். இயேசுவின் அன்பை அவங்க அறிந்து கொண்டாங்க. இயேசுவினுடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டாங்க. அவங்க நல்லா பலப்பட்டாங்க. தனியாக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் 6 மாதம் கழித்து அவருடைய கணவர் மரித்து போனார். அந்த சுகவினத்தினால் அவர் மரித்து போனார். அப்போ எல்லாரும் சொன்னாங்க, கடவுள்னா ஒன்றுமே கிடையாதுமா, நீ கடவுளை நீ தேடாத, சபைக்கெல்லாம் போய் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்க சொல்ல கேட்டு நான் வீட்டில் ஒரு வாரம் நான் இருந்தேன். ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் என்னுடைய வீட்டுக்குள்ளே அந்த இயேசு என்னை தேடி வந்தார். நான் முழங்கால் படிட்டு என்னுடைய வீட்டில் இயேசு சுவாமி என்னை நிரப்புனார். அவருடைய அன்பினால் என்னை நிரப்புனார். ஆமாம், அந்த இயேசு சுவாமியினுடைய அன்பை நான் அறிந்து கொண்டேன். என்னால் இருக்கவே முடியலை வீட்டில். நான் அடுத்த வாரமே வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறது போல் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் வந்தேன் என்று சொல்லி அவங்க சொன்னாங்க. அல்லேலூயா. அற்புதங்களை தேவன் நம்மளோடு இடைபடுகிறவர். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இடைபட வேண்டும். அநேகர் நீங்கள் அற்புதத்தை பெற்றதோடு அப்படியே நின்றீங்க. இல்லை, அதற்கு மேலான ஒரு உன்னத அனுபவம் தான் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. இயேசு இன்னும் அவர் ஜீவிக்கிறார் என்பது நான் ஒரு பெயரை மாற்றுவதனாலேயோ ஞானஸ்நானம் பெறுவதனாலேயோ அல்லது ஏதோ ஒரு சடங்காச்சாரத்தை செய்வதனால் அல்ல. என் இயேசுவோடு எனக்கு ஒரு ஐக்கியம் வேணும், என் இயேசுவோடு எனக்கு ஒரு தொடர்பு வேணும். அவருடைய சத்தத்தை நான் அனுதினமும் நான் கேட்கணும். அவர் இல்லாமல் நான் வாழ முடியாது என்கிற ஒரு இடத்தை அந்த தாயார் அறிந்தார்கள். எனவேதான் ஆமென் நம்ம சொல்ல முடியும், இயேசு அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் பேசுகிற தெய்வம், அவர் சமாதானம் கொடுக்கிற தெய்வம், நம்மளுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர், கட்டுகிறவர் என்பதை நம்ம ஆணித்தரமாக நம்ம சொல்ல முடியும். அல்லேலூயா. இந்த நன்மைகளை நீங்க பெறணும் தேவ பிள்ளைகளே. ஆமென். இந்த நன்மை, இந்த ஒரு ஐக்கியம் நமக்கு தேவை. கிறிஸ்துவை இன்றைக்கு அநேகர் அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவரோட ஐக்கியம் இல்லை. கிறிஸ்துவை தெரியும், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை இன்னும் அனுபவிக்கவில்லை. ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு நம்ம சின்ன காரியங்களுக்காக நம்ம ஆண்டவரை தேடுகிறோம். எனக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்குது, ஆமாம், எனக்கு வீடு வாசல் கட்டணும், என்னுடைய நல்ல ஒரு வேலை இல்லை, தொழில் ஆசீர்வாதம் இல்லை, ஏதோ நாம் ஒரு அற்ப சொற்ப நன்மைக்காக நாம் தேவனை தேடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்மளால் அனுபவிக்க முடியாது. அப்போ அதைவிட மேலான ஒரு ஐக்கியத்திற்கு தேவன் நம்மளை அழைக்கிறார். அல்லேலூயா. அவர்கள்தான் இயேசுவுக்கென்று சாட்சியாய் மாற முடியும். நான் ஆண்டவருக்கென்று சாட்சியா இருக்கிறேன். எதனால அப்படின்னா, அவர் என்னோடு பேசுகிறார், அவர் என்னோடு உறவாடுகிறார். அவருடைய ஐக்கியத்தில் நான் என்ன பண்ணுகிறேன்? நான் ரொம்ப பரவசம் அடைகிறேன், நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. பல மணி நேரம் நம்ம ஆண்டவரை நம்ம துதிக்கணும், பல மணி நேரம் நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும். ஆமாம், நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபிக்கிறீங்களா? ஜெபத்துக்கு நேரம் செலவழிக்கிறீங்களா? ஜெபிக்காத மனிதன் எப்படி தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியும்? ஆமென். வேதத்தின் மீது தாகமாக இல்லாத மனிதன் எப்படி கர்த்தருடைய தொடுதலை உணர முடியும்? சும்மா நம்ம ஆமென் வழக்கம் போல நம்ம சபைக்கு வந்து போகிறதுனால ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை நம்மளால் அனுபவிக்க முடியாதே. அப்போ நான் அந்த ஒரு வல்லமையை பெறுவதற்கு நான் என்ன பண்ண வேண்டும்? என் தேவனோடு நான் நெருங்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு அது உத்தமமான அன்பு, அது மேலான ஒரு அன்பு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அந்த சகோதரியினுடைய 2 பிள்ளைகள், ஆமாம், ஒரு சகோதரியை குறித்து சாட்சி சொன்னல, அந்த 2 பிள்ளைகள், அவங்க 2 பேரும் பயங்கர கோபத்தில் இருப்பாங்க. நாங்கள் போகும்போது, ஏன் தெரியுமா? எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, சபைக்கு போய் எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக இருப்பா. ஆமாம், எங்களை பார்த்த உடனே அப்படியே தலைமறைவாயிருவா. ஆமாம். ஆனால் அந்த அம்மா அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என்னுடைய மகன் ரட்சிக்கப்படணும்,
என்னுடைய மகள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, டெய்லி ஜெபம் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண போகிறேனோ அந்த பிள்ளையும் வந்து ஜெபத்தில் அமர்ந்திருக்கிறாள். ஒரு சத்தமாக ஒரு அலையில் சொல்லுங்கள். ஆமாம், நான் சொன்னேன் நீ டெய்லி பைபிள் வாசிக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஆமாம், அப்போ சொல்லுவா, அண்ணே நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கள அந்த காலண்டரில் ஒரு வசனம் வாசிக்க சொல்லி, டெய்லி நான் என்னுடைய காலேஜுக்கு போகும்போது என்ன பண்ணுறேன், காலண்டரில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், அந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தர் கிரியை செய்கிறார், ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் ஜீவிக்கிறார். அந்த அன்பை என் குடும்பத்தில் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உயிர்த்தெழுந்த அனுபவத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ள வருகிற மனிதர்கள் தான் பெரிய காரியங்களை, சாட்சியே இந்த உலகத்தில் அவர்கள் வந்து வெளிப்படுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். சதம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம், நீங்கள் அநேகருக்கு சாட்சிகளாக மாறணும். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் தொடர்ந்து சொல்லணும். அது ஒருவேளை சின்ன காரியமாக இருக்கலாம், அதையும் நீங்கள் வெளிப்படுத்துங்கள். ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட நன்மையை செய்திருக்கிறார், ஆண்டவர் இப்படியெல்லாம் என்னை நடத்தினார் என்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய வாலிபர்கள் அப்படி சொல்ல வேண்டும். வாலிப பிள்ளைகள் நீங்கள் அப்படி சொல்ல வேண்டும். தேவன் உங்களுக்கு இறங்கி செய்த நன்மைகளை நீங்கள் மகா சபையில் அறிவிக்கத்தக்கதான அந்த ஒரு தைரியமும் துணிச்சலும் தெளிவும் நமக்கு தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. சதமோ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் நன்மையை அடைச்சி வைக்கக்கூடாது. ஆமென். கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எப்போ வெளிப்படும் அப்படின்னா, நீங்கள் எவ்வளவு தூரம் தேவன் உங்களுக்கு செய்த நன்மையை அறிவிக்கிறீர்களோ, நன்மையை அறிவிக்கணும், நன்மையை சொல்லணும், ஆண்டவரை குறித்து நீங்கள் சொல்லணும், ஆண்டவரை குறித்து நீங்கள் பேசணும். பிரைஸ் தி லார்ட். நேற்றைய தினத்தில் 3 தலைமுறை விசுவாசிகளை பார்க்க ஒரு சாட்சியை வந்து ஆண்டவர் கேட்க பண்ணினார். ஆமாம், ஒரு சகோதரி, அவங்க பேர் வந்து இப்போ ஞானஸ்தானம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க பேர் கிறிஸ்டின்னு வச்சுருக்கிறாங்க. அந்த சகோதரி தான் சாட்சி சொன்னாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் மேலே எனக்கு ரொம்ப ஒரு பாசம், ஆண்டவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு இந்து குடும்பத்தில் தான் நான் வந்து பிறந்தேன், ஆனால் நான் இயேசுவை குறித்து எல்லாருக்கும் சொல்லுவேன். கடைசியாக நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை கிறிஸ்தவ முறையில் வந்து கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு ஒரு கிறிஸ்தவ மாப்பிள்ளையை வந்து எனக்கு கொண்டு வந்தார். நான் கல்யாணம் பண்ணினேன். ஆனால் கல்யாணம் முடிஞ்சாலும் நான் இயேசுவை குறித்து எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம், ஒரு சில நாளுக்கு முன்பாக, ஒரு 3 வருஷத்துக்கு முன்பாக ஒரு சகோதரருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி, அவர் வந்து சோப்பு வியாபாரம் பண்ணுகிறார். சோப்பு வியாபாரத்துக்கு அவருடைய ஊருக்கு வருவாராம். அவருக்கு இயேசுவை குறித்து இவர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அம்மா இயேசுவை குறித்து சொல்லி, அவர் வந்து அந்த இயேசு மேலே ஒரு நம்பிக்கை வந்து அவங்க ஜெபம் பண்ணி சபைக்கு வந்து இப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவரும் அங்கே வந்திருந்தார் நேற்றைய தின கூட்டத்திற்கு. அவரையும் நான் பார்த்தேன், அவரும் குடும்பமாக அவங்க வந்திருந்தாங்க. ஆமாம், இந்த சகோதரி தான் எனக்கு இயேசு குறித்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ என்ன அற்புதம் அப்படின்னா, அந்த சகோதரர் இன்னொரு சகோதரிக்கு ஆண்டவரை குறித்து சொல்லி, அந்த சகோதரி நேற்றைய கூட்டத்துக்கு கடந்து வந்து அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நேற்றைய தின கூட்டத்தில் ஆண்டவர் செய்தாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இதான் உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய கிரிகை. ஒரு அந்த கிறிஸ்டிங்கிற சகோதரி இயேசுவின் மேலே இருக்கிற அந்த தாகத்தை, அந்த வாஞ்சையோடு பிறருக்கு இயேசுவை குறித்து சொல்கிறாங்க. அந்த ரட்சிப்பை பெற்ற அந்த சகோதரர் ரொம்ப நாள்லாம் ஆகலை, 3 ஆண்டுகள். ஆனால் அந்த சகோதரர் இன்னொரு சகோதரிக்கு இயேசுவை குறித்து சொல்லி அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த மகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். என்ன அற்புதம் தெரியுமா? ஏறத்தாழ சில ஆண்டுகளாக கணவன் மனைவி பேசியே எத்தனையோ வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? எத்தனை வருஷம்? 10 வருஷம். கணவன் மனைவி பேசி 10 வருஷம் ஆயிடுச்சு. திருமணம் முடிந்து அவங்க கணவன் மனைவி பேசவே, அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, 2 பிள்ளைங்களும் படிக்கிறாங்க. ஆமாம், நெருக்கத்தில் இருக்கிறாங்க. அந்த அம்மா கண்ணீரோடு இருக்குது. ஆமாம், எனக்கு கணவர் மறுபடி வரணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த எஜுகேஷன்லாம் அவங்க வந்து உதவி செய்யணும், என்னோட குடும்பமாக இருக்கணும். அப்படியே கண்கள்லாம் கண்ணீர். அந்த அம்மா வந்து இந்த 2 நாள் உபவாச ஜெபத்துக்கு வந்திருந்தாங்க. 2வது நாள் சாட்சி சொல்கிறாங்க, நேற்று இரவில் என்னுடைய கணவர் எனக்கு ஃபோன் பண்ணி, இன்னும் ஒரு மாதத்தில் நான் வந்துடுவேன், நான் இனிமேல் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன் என்று அவர் ஃபோன் பண்ணார். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் என்று அவர்கள் மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார்.
பார்த்தீங்களா? அப்ப நம்முடைய சாட்சிகளை நாம் பிறருக்கு பகிர வேண்டும். மூன்றாவது தலைமுறை, ஒருவர் இரண்டாவது இன்னொருக்கு சொல்லி, இன்னொருவருக்கு சொல்லி, பாருங்க 3 வருஷத்திற்குள்ள எவ்வளவு ஒரு ஆத்தும அறுவடை நடக்குது பாருங்க. அப்ப தேவ பிள்ளைகளை, தேவனுக்கு நீங்களே சாட்சிகளா இருக்கிறீர்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்களே சாட்சிகளா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமா, சாதாரண சமைக்கிறவன் ஸ்தேவான், அவன் புறப்பட்டு போய் இயேசுவினுடைய காரியத்தை அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். இயேசு ஜீவிக்கிறார் என்று சொல்லுகிறான். இயேசு அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லுகிறான். நல்லா கவனிங்க. அப்போ பார்த்தீங்களா, எல்லாரும் கிறிஸ்துவுக்கு அவங்க சாட்சிகளா இருந்தார்கள். இன்றைக்கு நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நாம் எப்படிப்பட்ட வளர்ச்சியில் நாம் இருக்கிறோம்? ஆமென். நான் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறேனா? நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேனா? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்கிறத ஆணித்தரமா என்னால் சொல்ல முடியுமா? நான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறேனா? பிறருக்கு அந்த உயிர்த்தெழுந்த காரியத்தை நான் சொல்லுகிறேனா? கவனிங்கள் தேவ பிள்ளைகளே, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் சாட்சியாக இருக்கிறேன், நான் சாட்சியாக இருக்கிறேன், நான் சாட்சியாக இருப்பேன் என்று சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஒருவேளை இதுவரை நான் இல்லைங்க, இதுவரை நான் இல்லை, நான் என்னுடைய நோக்கமே வேற, என்னுடைய எண்ணமே வேற, என்னுடைய காரியமே வேற, ஆனால் இனிமே நான் ஏசப்பாவுக்கு நான் சாட்சியாக இருக்க போகிறேன். சொல்ற அல்லேலூயா. அவருக்கு நாம் சாட்சியா இருக்க வேண்டும். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு இந்த பூமியில பேதுரு சாட்சி இன்னும் இருக்க முடியாது, இல்லை, அவர் மறைத்துட்டார். பவுல் சாட்சின்னு சொல்ல முடியாது, அவர் இறந்துட்டார். அவர் புத்தகத்தை எழுதி கொடுத்து நம்மகிட்ட போயிட்டாரு. ஆமென். அந்த அப்போஸ்தலர்கள் நாங்கள் சாட்சிகளா இருந்தோம் என்று சொன்னார்கள். ஆனா இப்ப இந்த காலத்துல நாம் வாழுகின்ற இந்த தீவுல, இந்த தேசத்துல நீங்களும் நானுமே இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, 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 ஆமென். எனவே அந்த வல்லமையை நாம் பிறருக்கு நாம் அறிவிக்க வேண்டும். ஒரு மனிதனை நான் பைபிளில் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அந்த மனிதன் தேவனுக்கென்று எவ்விதமான சாட்சியாய் மாறினார் என்கிறத நம்ம தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளினால உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சாட்சிகளாய் மாற்றுவாராக. ஆமென். 9ஆம் அதிகாரம் அதில் 6வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:6 வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். இங்க பாருங்க, சவுலை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த சவுல் பிற்காலத்திலே பவுல் என்று அழைக்கப்பட்டார். சின்னப்பர் என்றும் பவுல் என்றும் அழைக்கப்பட்டார். இவர் எழுதின புத்தகங்கள் மொத்தம் 13 கடிதங்கள் நம்முடைய வேத புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். இவர் அநேக உபதேசங்களை, ஆலோசனைகளை அவர் எழுதினார். இயேசுவுக்கென்று ஒரு வைராக்கியமான சீஷனாய் வாழ்ந்து மரித்தவர் இந்த பரிசுத்த பவுல். அவர் பாருங்க, ஆரம்பத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படின்னா, கிறிஸ்தவர்களை கொலை செய்கிறவராக இருந்தார். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை அழிக்க வேண்டும், கிறிஸ்தவத்தை இந்த பூமியிலிருந்து எடுத்து போட வேண்டும். அதுதான் அவருடைய ஒரு பெரிய நோக்கம். இந்த பவுல் என்பவர் நல்ல ஒரு படித்தவர். இவர் ஏறத்தாழ 13 மொழிகளை பேச தெரிந்தவர் என்று சொல்லி அறிஞர்கள் சொல்றாங்க. நல்ல ஞானம் உள்ளவன், கமாலியலின் கீழே கல்வி கற்றவன். அது மாத்திரமல்ல, அவன் 2 குடியுரிமை உள்ளவனாக இருந்தான். அந்த நாட்களில் ரோம குடியுரிமை பெற்றவர்கள் மிக அரிதானவர்கள் தான் இருக்க முடியும். ஆனால் இவன் ரோம குடியுரிமை பெற்ற ஒரு மனிதனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, இவன் அரசியல் செல்வாக்கு உள்ளவனாக இருந்தான். என்ன இவன் செய்யணுமோ அதை சாதிக்க முடியும். இப்போ இவனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, யூத மதத்துக்கு எதிராக இந்த கிறிஸ்தவ மதம் செயல்படுகிறது, கிறிஸ்தவர்கள் செயல்படுறாங்க, எனவே கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும். கிறிஸ்தவத்தை என்ன செய்ய வேண்டும்? அழிக்க வேண்டும். இப்போ இயேசுவை அழிச்சாச்சு. கிறிஸ்தவம் யாருனால வந்துச்சோ அந்த இயேசுவை அழித்தாச்சு. அவர் என்ன பண்ணிட்டாரு? அவரை கல்லறையில் போட்டு அடக்கம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் அநேகரை கொல்லும்படிக்கு, இன்னும் அநேகரை சிறையில் அடைக்கும்படிக்கு அவன் புறப்பட்டு பயங்கரமாக வேலை செய்கிறான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இருக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ பாருங்க,
அவன் அவ்விதமா தமஸ்கு அந்த பட்டணத்திற்கு போகின்ற வழியில ஆமென் ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை அவன் சந்திக்கிறான். அந்த வெளிச்சத்தில் அவன் நிலை குலைந்து போய் கீழே விழுந்து, நீர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். கேட்கும் பொழுது ஒரு சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம் தெரியுமா? நான் தான் இயேசு என்று சொல்லி சொல்லுகிறார். நான் தான் இயேசு. இவன் நினைச்சான் கல்லறையில் போட்டு என்ன பண்ணியாச்சு, அடைச்சாச்சு, இனி அவ்வளவுதான், கிறிஸ்துவையே நம்ம அடைச்சாச்சு, இனிமேல் கிறிஸ்தவர்களை என்ன பண்ணிடலாம், ஒழிச்சு கட்டிடலாம், அழித்திடலாம் அப்படின்னு நினைச்சான். இப்ப பார்த்தா அவர் தான் பேசுறாரு. நீர் யார் என்று சொன்ன போது, நான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்று சொல்லி சொன்னார். இவர் எப்படி இங்க வந்தார்? எஸ், அவர் ஜீவிக்கிறார். அவன் புரிந்து கொண்ட காரியம் என்ன தெரியுமா? அந்த நாளிலே கீழே விழுந்த பொழுது இயேசு மரிக்கவில்லை, இயேசு கல்லறையிலே அடைக்கப்படவில்லை, இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், இயேசு அவர் பேசுகிறார், இயேசுவே என்னோடு கூட இடைப்படுகிறார் என்று அவன் நடுங்கி திகைத்து, யாருக்கும் பயப்படாத ஆளுங்க, பல மொழிகளை கற்றவன், படித்தவன், ஞானமுள்ளவன், அதிகாரமுள்ளவன், அவனை சுற்றிலும் சேவகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவன் நடுங்கி போனான். ஏனென்றால் இயேசு ஜீவிக்கிறார் என்கிற செய்தி அவனுடைய இருதயத்தை தொட்டது. அல்லேலூயா. சதமோர் அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு ஜீவிக்கிறார். எல்லாரும் சொல்லலாமா? நாம் ஆராதிக்கிற இயேசு ஜீவிக்கிறார். என் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அவர் எங்க இருக்கிறாரு? ஏதோ ஆலயத்தில் இல்லை, அவர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருக்கிறாரு? என்னோடு கூட எனக்குள்ள அவர் இருக்கிறார். என்னோடு கூட அவர் பயணிக்கிறார். என்னோடு கூட அவர் வாசம் பண்ணுகிறார். அவன் நடுங்கி திகைத்து போனான். என்னடா இந்த இயேசுவை கல்லறையில் முடிச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சோம், இப்போ என்ன மறுபடியும் என்ன பண்ணுகிறார்? அவர் இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்டு அவன் நடுங்கி திகைத்து அவன் என்ன தெரியுமா செய்தான்? தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தான். அல்லேலூயா. ஒரே நாளில் அவனுக்கு மாற்றம் வந்துச்சு. ஒரே நாளில் ரட்சிப்பு. 3 நாள் அளவும் அவன் ஜெபம் செய்கிறான். 4வது நாளில் ஞானஸ்தானம் எடுக்கிறான். 5வது நாளிலே இயேசுவே கிறிஸ்து என்று தெருக்கள் தோறும் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தான். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் உண்மையை, சத்தியத்தை அறிந்த பின்னும் அந்த சத்தியத்திற்கென்று நிற்காமல் இருக்கிறதை பார்க்கிறோம். இயேசுதான் கிறிஸ்துன்னு தெரியும், இயேசு அவர் தெய்வம், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தவர் என்று தெரிந்திருந்தாலும் அந்த இயேசுவை சொல்ல முடியாமல் வெட்கப்பட்டு என்ன நடந்துருமோ அப்படின்னு பயந்து கொண்டு இருக்கிற பெரும் கூட்டத்தாரை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் தான் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சியா இருக்கிறீர்கள். இந்த பவுல் சற்றும் தாமதிக்காமல் உயிர் தெழுந்த கிறிஸ்துவை குறித்து அவன் பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தான். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். மரித்தோரின் உயிர் தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள். நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இங்க 17ஆம் அதிகாரத்தில் மார்ஸ் மேடையில் பவுல் என்ன பண்ணுகிறார்? பிரசங்கம் பண்ணுகிறார். இப்போ பவுலுடைய பிரசங்கம் முழுவதும் எதை குறித்து தான் பேசுகிறாரு? சத்தமாக சொல்லாமா? எதை குறித்து பேசுகிறாரு? உயிர் தெழுந்த என்ன சிஸ்டர்? உள்ளிருந்து வரணும் வார்த்தை. ஆமென். எதை குறித்து பேசுகிறார்? அவருடைய பிரசங்கம், பவுலினுடைய பிரசங்கம் முழுவதையும் நீங்கள் பாருங்க, உயிர் தெழுந்த கிறிஸ்துவை குறித்தே அவர் பேசுகிறார். மார்ஸ் மேடையில் பேசுகிறார். ஆமென். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். அவரை கள்ளர்கள் என்ன பண்ணார்கள்? கொலை செய்தார்கள். ஆனால் 3ஆம் நாளில் என்ன பண்ணார்? அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உயிர் தெழுந்த செய்தி அநேகருக்கு எப்படி இருக்கிறதா? இகழ்ச்சியாக இருக்கிறது. அன்று மட்டும் இல்லை, இன்றளவும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அநேகர் பெறவில்லை, அதை புரிந்து கொள்ளவில்லை. உயிர்த்தெழுதல் என்பது அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உயிரடைய செய்தார். அவர் தெய்வம் என்று நிரூபிப்பதற்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம் அவருடைய உயிர்த்தெழுதலாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பிரசங்கத்தினால தேவன் தம்முடைய ஜனத்தை ரட்சிப்பதற்கு அவர் சித்தம் கொண்டாராம். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர்
1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 22 முதலான வசனங்களை வாசிப்போம். இல்ல சிஸ்டர், 1ஆம் அதிகாரம். யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இந்த உலகம் எதை தேடுகிறது அப்படின்னா, எதை தேடுது? அடையாளம். எல்லாரும் சொல்லுங்க. அற்புதம் நடந்துச்சு, அற்புதம் இருக்கா, இயேசுதான் தெய்வம் என்பதற்கு என்ன அடையாளம், அதை தேடுறாங்க. ஆமென். இப்போ உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, இயேசு உயிரோடு இருக்கிறா என்பதற்கு என்ன அடையாளம்? என்ன பிரதர் சொல்லுவீங்க? என்ன சிஸ்டர் சொல்லுவீங்க? அடையாளம். இன்றைக்கு அடையாளத்தை கேட்கிறார்கள். என்ன சொல்லுவீங்க? ஒரு ஆள் கூட இன்னும் சொல்லலை பாருங்க, அதான் கஷ்டமா இருக்கு. என்ன பிரதர்? வெரி குட். நானே ஒரு அடையாளம். யார் ஒரு ஆள் கூட சொல்லலையே. நான் உயிரோடு இருக்கிறதே ஒரு அடையாளம். உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நான் ஒரு நல்ல மனிதனா இருக்கிறதே ஒரு அடையாளம். பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஒரு அலையில சொல்லுங்க. ஆமென். நானே ஒரு அடையாளம். அவர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளே, நீங்களே அதற்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். நீங்களே இந்த உலகத்திற்கு அடையாளங்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சத்தம் ஒரு அலையில சொல்லாமா? ஆமென். எத்தனை பேர் இங்கே சொல்ல முடியல? சொல்ல முடியுது. நான் அடையாளம் ஆண்டவரே, நான் தான் அந்த அடையாளம். ஆமென். அவர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். மார்ஸ் மேடையில் பவுல் பிரசங்கம் பண்ணின போது அவர்கள் ஞானத்தை தேடினார்கள். இவன் ஏதோ புதிதாய் சொல்லுகிறான், ஏதோ ஒருவர் உயிர் தெழுந்து விட்டார், அவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், இன்னும் ஒரு முறை சொல்லுப்பா என்று அவர்கள் ஞானத்தை தேடினார்கள். ஆனால் அவர்களுக்கு அது பைத்தியமாக இருந்தது. சிலுவையில் அறையப்பட்ட ஒருவர் எப்படி ஒரு நபரை ரட்சிக்க முடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள். எனவே தான் உயிர்த்தெழுதலின் செய்தி நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்டவர் நம்மளை ரட்சிக்கவில்லை, மரித்தோரிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தவருடைய வல்லமை நம்மளை ரட்சித்தது. அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள், சிலுவையை பிரசங்கிக்கிற நாம் அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் அறிந்திருக்க வேண்டும், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை. ஆமென். இந்த பைத்தியமான பிரசங்கத்தினால தேவன் நம்மளை ரட்சித்து அந்த பரலோகத்தில் சேர்க்க ஆண்டவர் சித்தமாக இருக்கார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, 23. 24. ஆகிலும் யூதர் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. புரிந்தவர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? யாருக்கு பாருங்க, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் தன்னுடைய பலனை கொடுக்கிறார், அவருடைய வல்லமையை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை நாம் கருத்தா நம்ம பின்பற்ற வேண்டும். அவர் உங்களை அழைத்திருக்கிறார். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அவர் வேறு பிரித்து அழைத்து தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அற்புதங்கள் மூலமா உங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் ஒரு சாட்சியாக ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க தான் ஒரு பலன். இயேசுவினுடைய வல்லமையை சரியா அறிந்தவர்கள் இந்த பூமியில ஒரு பெரிய பலசாலிகளா இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். யாரும் உங்கள்கிட்ட மோத முடியாது. சொல்லுங்க எல்லாரும். யாரும் உங்கள்கிட்ட மோத முடியாது. சொல்லுங்க. அவ்வளோ பெரிய பவுல் சபையை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சான். ஆமென். என்ன நடந்தது? எதை அழிக்கணும்னு நினைத்தானோ அதை கட்டுகிறவனாக ஆண்டவர் மாற்றி விட்டார். புரிந்தவங்க ஒரு அலையில சொல்லாமா? சபையை எதிர்க்கிறவர்களுக்கு, தேவனுடைய திட்டத்தை எதிர்க்கிறவர்களுக்கு, இந்த சிலுவையின் பிரசங்கரை எதிர்க்கிறவர்களுக்கு, உயிர்த்தெழுதலின் வல்லமையை எதிர்க்கிறவர்களுக்கு 2 நடக்கும். ஒன்று, அவர்கள்
தாங்கள் மறுதலித்த இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி இல்லை அப்படின்னா அவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். சமீபத்தில் ஒரு தேவ ஊழியர் சொன்னார், ரோம சாம்ராஜ்யம், ரோமை கட்டி எழுப்பின அந்த ராஜா சீசர், அவர் சொன்னாராம், நான் இருக்கும் காலத்தில் இந்த கிறிஸ்துவை நான் என்ன செய்வேன், கிறிஸ்தவத்தை அழித்து விடுவேன் என்று சொன்னாராம். நீரோ சொன்னாராம், நீரோலாம் ரொம்ப பெரிய படித்த ஆள், ரொம்ப கல்விமான், கஷ்டத்திலிருந்து உருவானவர். இவர்களுடைய இருதயத்தில் முடிவு என்ன அப்படின்னா, இந்த ரோம சாம்ராஜ்யத்திற்குள்ள கிறிஸ்தவம் என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் எண்ணினார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவம் இன்னும் இருக்கிறது, கிறிஸ்தவம் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி ஆமென் தெருக்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், வீதிகள் தோறும் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த ரோம சாம்ராஜ்யம் காணாமல் போய்விட்டது. நான் சரித்திரத்தை பேசுகிறேன், உண்மையை பேசுகிறேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தம் ஒரு அல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். கிறிஸ்து இன்னும் ஜீவிக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். பவுல் போன்ற அநேகர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய மகத்துவத்தை அவர்கள் பறைசாற்றுவதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, சவுலை போல ஆட்களை தான் தெரிந்து கொள்கிறார். இங்கேயும் கூட அநேக சவுல்கள் இருக்கக்கூடும். ஆமென். சவுல் இருக்கிறீங்களா? இயேசுவை மறுதலித்தவர்கள், இகழ்ந்தவர்கள், துன்பப்படுத்தினவர்கள். ஒரு முறை தருவைகுளம் அங்கே கொட்டடிச்சு பாட்டு பாடி இயேசுவை சொல்கிறதுக்காண்டி போனாங்களாம். ஆமென். போன ஆட்களை என்ன பண்ணாங்களாம், அடித்து கொட்டெல்லாம் பிச்சு தலையில் போட்டு என்ன பண்ணிட்டாங்களாம், ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு அனுப்பிட்டாங்களாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஊரில் தான் சொன்னாங்க, எங்கள் ஊருக்குள்ளே ஒரு சபை ஆள் உள்ளே வரக்கூடாது. இன்றைக்கி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன், தருவகுளத்தில் மாத்திரம் 5 சபையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஊருக்குள்ளேயே சபை இருக்குது, ஊருக்கு வெளியே பார்டர் கட்டி இப்போ அடிக்கிறாங்க. ஆமாம், எங்கேயும் போக முடியாது. அங்கே இருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் இப்போ எங்கே போகிறாங்களாம், இந்த சபைகளுக்கு போய் ஆண்டவருடைய அன்பை அவர்கள் அறிந்து வருகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், நீங்களும் கூட இங்கே இந்த இடத்துல இருக்கலாம். இயேசு ஒரு காலத்தில் நீங்கள் வெறுத்து இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் நிமித்தமாக உங்களை அவரை அறிந்து கொள்ளுகின்ற அறிவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் அறிவு இன்றையும் அறிவில்லாமல் இருக்கிற மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை இன்னும் அறியாமல், இன்னும் புரியாமல், இன்னும் கிறிஸ்தவத்துக்கு எதிராய், கிறிஸ்தவர்களுக்கு எதிராய், இந்த சத்தியங்களுக்கு எதிராய், இயேசுவுக்கு எதிராய் தூஷணமாய் இகழ்கிற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே சீக்கிரமாய் கொண்டு வந்து சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். சதம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய வீடுகளில், உங்கள் வீட்டினுடைய அருகாமையில் ஆமென் இயேசுவை மறுதலிக்கிற மக்கள் இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த வல்லமை அவர்களை தொட வேண்டும். மார்ஸ் மேடையில் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணினார் பவுல். அங்கே பாருங்க, யார் ரட்சிக்கப்பட்டா தெரியுமா? அநேகர் இகழ்ந்தார்கள், ஆனால் முக்கியமான ஆட்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். அதே அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க, 17ஆம் அதிகாரத்தில். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். மார்ஸ் மேடையில் நியாயாதிபதிகளில் ஒருவன் இயோனேசி என்கிறவனும், ஆமென் அல்லேலூயா. யார் ரட்சிக்கப்பட்டா? யார் ரட்சிக்கப்பட்டா? நியாயாதிபதி, நியாயம் செய்கிறவன், முக்கியமான ஆளு. இந்த வார்த்தையை, உயிர்த்தெழுந்த இந்த சத்தியத்தை கேட்டு அவன் மனம் திரும்பினான், ரட்சிக்கப்பட்டான். இயேசுவை அவன் பின்பற்ற ஆரம்பித்தான். இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அவன் அர்ப்பணித்தான். அல்லேலூயா. அப்போ பவுல் போன இடங்களிலெல்லாம் அவன் எதை பிரசங்கித்தார் அப்படின்னா, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலையே பிரசங்கித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சதம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுடைய நாவிலும் அதை பிரசங்கிக்க வேண்டும். இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானும் சாட்சியாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இரண்டாவதாக ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். பவுலினுடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலினுடைய வல்லமையை அறிவதற்கு பவுல் பிரயாசப்பட்டார். இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தார்,
அந்த எந்த வல்லமை அவரை மரித்தோரிலிருந்து உயிரடைய செய்தது, அந்த கல்லறையிலிருந்து அவர் உயிர் உள்ளவராய் அவரை எழுப்பின அந்த வல்லமை என்னது என்பதை அவர் அறிவதற்கு வாஞ்சையா இருந்தாராம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எப்படிப்பா இவர் உயிரடைந்தார்? இயேசு எப்படி உயிரடைந்தார்? இயேசுவினுடைய கல்லறை காலியா இருக்கிறது. ஆனால் எல்லாரையும் போலதான் அவரையும் அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் 3ஆம் நாளிலே அவர் உயிர் தெழுந்தார். தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள், அவர் இங்க இல்லை. அவர் சொன்னபடியே என்ன பண்ணாரு? உயிர் தெழுந்தார். அவர் இங்க இல்லை. அப்ப அவர் எப்படி உயிரடைந்தார்? எந்த வல்லமை அவரை உயிரடைய செய்தது? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதை ஆராய்ச்சி பண்ணானா. எதுக்கு ஆராய்ச்சி பண்ணானா? நல்லா கவனிங்க. பவுல் இயேசுவை உயிரடைய செய்த அந்த வல்லமையை அவன் ஆராய்ச்சி பண்ணினான். எதற்கு என்றால், நானும் ஒரு நாள் மரிப்பேன், எனக்கும் ஒரு நாள் மரணம் வரும், மரணத்தின் போது என்ன சம்பவிக்கும்? நான் அவ்வளோதானா? மரிச்சேன்னா அதோட முடிஞ்சிருமா? மரிச்சு அடக்கம் பண்ணதோட அந்த அந்த விசுவாச வாழ்க்கை முடிஞ்சிருச்சா? இல்லை. நானும் இயேசுவை போல அந்த உயிர் மீட்சியை அடைவதற்காக அவருடைய வல்லமையை அவன் ஆராய்ச்சி பண்ணுகிறவனாக இருந்தானா. ஒரு அலையிலே சொல்லாமா? சதம் ஒரு அலையிலே சொல்லாமா? இயேசுவை போல அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் உயிரடைவார்கள். அவர்களுக்கு மரணம் இல்லை. ஆமென். தேவ பிள்ளைகளை, உங்களுக்கு மரணம் இல்லை, எனக்கு நமக்கு மரணம் இல்லை. ஆமென். ஒரு அலையிலே சொல்லுங்க. யாருக்கு மரணம் இல்லை? கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்களுக்கு என்ன இல்லையா? கடைசி மூச்சு வரை இயேசுவுக்காய் வாழ்ந்தவர்கள், கடைசி மூச்சு வரை ஆண்டவரை பற்றி கொண்டவர்கள், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை தியானிக்கிறவர்கள், அவர்களுக்கு மரணம் இல்லை. அவர்கள் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது அவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். இயேசு எப்படி மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தாரோ அதே போல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்து இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? கிறிஸ்து இல்லாதவர்கள் நித்திய ஆக்கினை அடைவார்கள். கிறிஸ்துவோடு மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எனவேதான் பவுல் அதை எழுதுகிறார். கிறிஸ்து எப்படி எழுந்திருந்தார் என்கிற அந்த ஆராய்ச்சி பண்ணின பவுல் தான் இந்த ரகசியத்தெல்லாம் எழுதுகிறார். ஒரு வேத பகுதியை நம்ம வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. இந்த வசனத்தை எல்லாரும் தயவு செய்து கவனிங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். எல்லாரும் பார்க்கலாம், சேர்ந்து வாசிப்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் சொன்ன இந்த சத்தியங்கள் எல்லாம் அந்த ஒரு வசனத்திற்குள்ளே அடங்கி இருக்கிறது. பிலிப்பியர் 3:10 வாசிக்கலாமா? இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. ஆமென், அல்லேலூயா. அவர் என்ன பண்ணாராம்? எப்படி இயேசு உயிர் தெழுந்தார்னு ஆராய்ச்சி பண்றார். எப்படி இயேசு? ஹலோ, இருக்கிறீங்களா? கிறிஸ்துவை ஆராய்வதில் பவுலுக்கு ஒரு பெரிய ஒரு இன்பம் இருந்தது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு சில காரியங்களில் ரொம்ப இஷ்டம் இருக்கும், அதை தேடுவோம் இல்லை? ஆமென். இப்போ ஐபிஎல் மேட்ச் நடக்குது. சில இளைஞர்களுக்கு ஐபிஎல் மேட்ச்னால் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னா டிவிக்கு முன்னாடி போய் உட்காந்துருவாங்க. சில பேர் இந்த உலகத்தில் ஆமாம் நாடகங்கள் சினிமாக்கள் மேலே ஒரு மோகம் இருக்கும். ஆமாம், சில பேருக்கு மொபைல் ரொம்ப மோகமாக இருக்கும். மொபைலில் சில காரியங்களை வழக்கமாக பார்த்து பார்த்து பழகினதுனால ஆமாம் மொபைலை ஒரு கொஞ்சம் நேரம் கூட கீழே வைக்கவே மனசு வராது. சில பேர் பார்த்தீங்களா, ஒரு டாக்டர் சொல்கிறாரு, ஒரு தம்பிக்கு இந்த விரல் செயல்படாமல் போயிடுச்சான். ஏன் அப்படின்னு கேட்டால், அவர் இப்படியே செஞ்சு இந்த விரல் என்ன பண்ணலையா, இயங்கலை. நாங்கள் சமீபத்தில் உங்களுக்காண்டி ஜோம் பண்ண போகும்போது அந்த ஒரு சின்ன பையன், அவன் பார்த்தீங்கன்னா மெண்டல் மாதிரி ஆகிட்டான். எதுக்கு மெண்டல் மாதிரி ஆனான் அப்படின்னா,
அந்த மொபைலை பார்த்து 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 அந்த மொபைலுடைய காரியங்கள் அவனுடைய இருதயத்தை அப்படியே அரெஸ்ட் பண்ணிடுச்சு. ஆமாம். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் நடந்த காரியங்கள் தான், ஏதோ வேற எங்கேயும் நடந்ததில்ல. ஆமாம். ஸோ பாருங்கள், சில காரியங்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கோம், அதை தேடுகிறோம். சில நண்பர்களை தேடுவாங்க. ஆமாம், உட்காந்து வளன்னு உலக கதை, வந்த கதை, போன கதை, அவங்க வீட்டில் உள்ள சண்டை, இவங்க வீட்டில் உள்ள சண்டை, எதிர் வீட்டில் எல்லாத்தையும் உட்காந்து பேசுகிற அந்த ஒரு பழக்கம். ஒரு டைம் ஆயிடுச்சுன்னா உடனடியாக அவங்கள தேடுவாங்க. ஆமென் தேவ பிள்ளைகளே. ஆனால் பவுலுக்கு இருந்த ஆர்வம் என்ன தெரியுமா? அவன் ரிசர்ச் பண்ணுகிறான். இயேசு எப்படி உயிர் தெழுந்தார், எந்த வல்லமை அவரை உயிரடைய செய்தது, விச் பவர். ஆமென். அந்த மரித்தோரிலிருந்து அந்த அடக்கம் பண்ணு, அப்படியே சரீரம் வந்து உயிரற்று இருக்குது, அதை வந்து எந்த வல்லமை உயிரடைய செய்தது, அந்த வல்லமையை அறிவதற்கு பவுலுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோமா உங்களெல்லாம் பார்த்தா? ஆமென். இந்த ஆராதனைக்கு உங்களெல்லாம் கூட்டி சேர்க்கிறதே ஒரு பெரிய காரியம், அப்படி தானே? ஒவ்வொரு ஆளையும் விசாரித்து கேட்டு, ஆராதனைக்கு வரலன்னா ஃபோன் போட்டு எதுக்கு நீங்கள் ஆராதனைக்கு வரல? ஆமென். ஆராதனையில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறது ஒரு பெரிய ஒரு பாடாக இருக்குதே. ஆமென். ஆனால் நீங்கள் எல்லாரும் தேவனை, இயேசுவை ஆராய்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. அதுக்குன்னு உங்கள் நேரத்தை கொடுங்க. அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேடுங்க, சாயங்காலம் ஆண்டவரை தேடுங்க. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த வேதத்தை நீங்கள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. வேதம் சொல்லுகிறது எல்லா நேரத்திலும் ஜெபம் பண்ணுங்க. சகோதரர்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதரர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரர்கள் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணுமா? எங்க ஜெபம் பண்ணணும்? சபையில் மாத்திரம் அல்ல, நீங்கள் எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணுங்க. மார்க்கெட் பிளேஸில் கைகளை உயர்த்தி ஜெபிக்க வேண்டும். ஆமென். பஸ்ஸில் போகும்போது கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். ஆமென். நீங்கள் ஜெபிக்கிறது தேவன் மேலே இருக்கிற அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் தெரிய வரும்படிக்கு அதை செய்ய வேண்டும். வேதம் அதை சொல்லுகிறது. எல்லா இடங்களிலும் உங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி நீங்கள் ஜெபியுங்கள். ஏனென்றால் அந்த உயிர்த்த கிறிஸ்து, அவருக்கு நீங்களே சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அப்ப அந்த வல்லமையை அவன் அறிய விரும்பினான். எந்த வல்லமையினால் இயேசு உயிர் தெழுந்தார், அந்த வல்லமையை அவன் அறிய விரும்பினான். அதற்காக அவன் என்ன பண்ணினான் அப்படின்னா, அந்த வேத பகுதியை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அதுக்கு மேல உள்ள வசனத்தை வாசிங்க. ம் 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 ஏழாவது வசனத்தை கவனிங்க. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எல்லாரும் சொல்லுங்க, நஷ்டம் என்று எண்ணினேன். யாருக்காக நஷ்டம் என்று எண்ணினேன்? சொல்லுங்க, யாருக்காக நஷ்டம் என்று எண்ணினேன்? இந்த வசனத்தை எல்லாரும் சொல்லுங்க. எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவிற்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக எதெல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம்? எதெல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீர்கள்? கிறிஸ்துவுக்காக இழந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஏதாவது ஒன்று இருக்கா? ஆமென். எதெல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீர்கள்? பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடைய அந்த வல்லமையை அறிவதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். என்னுடைய படிப்பை எனக்கு நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஒரு பெரிய படிப்பாளி யூத குலத்தில் பிறந்தால் அவங்க மிகவும் உயர்ந்தவர்களாய் மதிக்கப்படுவார்கள். இஸ்ரவேலுக்குள்ளேயே யூத குலம் என்றால் விசேஷமானது. யூத குலத்தில் பிறந்தவர்களெல்லாம் மார்பை இப்படி வைத்து கொண்டு தான் நடப்பார்கள். ஏன் அப்படின்னா அவர்கள் ஒரு உயர் குலத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு. ஆனால் பவுல் ஒரு பெரிய ஒரு பெருமையாக இருந்தான், நான் யூதன் அப்படி என்பதில். ஆமென். ஒரு அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சட்டதிட்டங்களை படித்ததுனால அவனுக்கு ஒரு பெரிய ஒரு பெருமை இருந்துச்சு. ஆமென்.
படித்துட்டா படிக்கிற சில பேருக்கு என்ன வந்துடும் சில நேரத்தில்? சொல்லுங்கள், என்ன வந்துடும்? ஆமென், அல்லேலூயா. பெருமை என்ற எதை குறித்து பெருமை இருக்கிறதோ அதில் நீங்கள் பிரகாசிக்க முடியாது. ஆமென். அதையெல்லாம் அவர் நஷ்டம் என்று எண்ணினார். இந்த படிப்பினால் அல்ல எனக்கு மேன்மை, இந்த படிப்பினால் ஒருவேளை நான் அறிவை நான் சம்பாதித்து கொண்டேன், ஆனால் எனக்கு மேன்மை என்ன? கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை நான் அறிய வேண்டும். இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தார், அந்த எந்த வல்லமை அவரை எழுப்பிற்று, அந்த வல்லமையை நான் அறிய வேண்டும். அதுதான் அவருடைய முழு வாஞ்சையாக இருந்தது. படிப்பை தனக்கு பெரிதாக அவர் கருதவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சதம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சதம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நம் மத்தியில் நிறைய படித்த மக்கள் எழும்ப வேண்டும். எதற்கு? பெருமைப்படுவதற்கு அல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு உங்களுக்குள் என்ன லட்சியம் இருக்கிறதோ அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். நான் படித்து நான் ஒரு பெரிய ஆளான மாறி எங்கள் சமுதாயத்திலே நான் தான் படித்த ஆளுன்னு என்று காண்பிப்பதற்கான ஒரு பெருமை இருக்கும் அப்படின்னா அந்த படிப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. இன்றைக்கி நிறைய படித்த மக்கள் வீட்டில் தான் உட்காந்துருக்காங்க, இல்லை பயன் இல்லாதவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. ஏன்னா அந்த நோக்கம் சரியில்லை. அப்போ படித்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவருடைய கிருபை கிடைக்கும். இவர் என்ன சொல்கிறார்? நான் இந்த உலகத்தில் எனக்கு லாபமாக இருந்தவைகள் ஏதோ அதையெல்லாம் நான் நஷ்டம் என்று நான் கருதுகிறேன், நஷ்டம் என்று கருதுகிறேன். பிரைஸ் தி லார்ட். இவர் சில பேர் அதையும் பிடிச்சிக்குவாங்க, இதையும் பிடிச்சிக்குவாங்க. உலகமும் எனக்கு வேணும், இயேசுவும் எனக்கு வேணும். உலகத்தையும் விட மாட்டாங்க, இயேசுவையும் விட மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். உலகத்தை விட முடியல, அதே நேரத்தில் இயேசுவையும் விட முடியல. ஏன்? ரெண்டுலையும் ஆதாயம் வேணும். ஆமென். அதான் பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்துவை தங்களுக்கு ஆதாய பொருளாய் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிறவர்கள். ஆனால் பவுல் அப்படி அல்ல. கிறிஸ்துவை அறிவதற்காக தனக்கு இந்த உலகத்தில் லாபமாய் இருந்தவைகளை அவன் நஷ்டம் என்று எண்ணினான். நஷ்டம் இது எனக்கு. அல்லேலூயா. என்னுடைய படிப்பு நஷ்டம், என்னுடைய அழகு நஷ்டம். ஆமென். வாலிப நாட்களில் ரொம்ப சில நேரத்தில் பெருமை வரும். ஆமாம், எனக்குள்ள அந்த பெருமை இருந்தது நான் ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக. ஆமாம், சில பேர் என்னை ரொம்ப நீங்கள் நல்ல அழகாக இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்காகவே நம்ம ஆக்ட் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? இது இளமையில் இருக்கிற ஒரு தவறான ஒரு குணம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே வரும்பொழுது தான் அந்த அழகு வீண் என்கிறதை அந்த மனிதன் அறிகிறான். ஆண்டவர் இல்லாதவன் பியூட்டி பார்லருக்கும் தன்னை அழகுபடுத்தி கொள்வதற்கும் ஒரு பெரிய அமௌண்ட்டை செலவழிக்கிறான். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களிலும் கூட ஆமென் அந்த மாதிரி காரியங்களுக்கு குறைவில்லை. சிலருடைய பீரோவன் பார்த்தோம்னா முக்கால்வாசி என்ன தான் இருக்கும்? பியூட்டி பார்லர் வீட்டிலையே இருக்கும். ஒவ்வொரு நாளும் போய் 200 300 கொடுத்து பண்ணுறதை வீட்டிலையே பண்ணிடலாம். எல்லாம் வாங்கி வைத்திருப்பார்கள். பல வகையான ட்ரெஸ்ஸஸ். எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ்? ஆமாம், பார்த்துட்டா போதும் உடனே ட்ரெஸ்ஸு. சில கணவன்மார்களுக்கு ஜவுளி கடை கூட்டிகிட்டு போகவோ அல்லது பிக்னிக் கூட்டிகிட்டு போவோ வெளியே கூட்டிகிட்டு போவோ பெரிய பயம். ஏன் அப்படின்னா இவங்க ஒன்றதையும் விடுறதில்லை. எதெல்லாம் முன்னாடி வருதோ ஒரு பில்லை போட்டுருவாங்க. ஒரு பெரிய பயம். இன்றைக்கு பெண்கள் ஆண்கள் கொஞ்சம் ஞானமாக இருக்கணும். தேவ பிள்ளைகள் நீங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்தவர்கள். நஷ்டம் என்று எண்ண வேண்டும். இதெல்லாம் வேஸ்ட்டு. இவைகளினால எனக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் நன்மையோ மேன்மையோ கிடைப்பதில்லை. ஆனால் கிறிஸ்துவினுடைய வல்லமையை நான் அறிய வேண்டும். வேதத்தை நான் வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஒரு குடும்பத்தில் 2 பேர் இணைந்து நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சீராக கட்டுவார். உங்கள் குடும்பம் கட்டப்படும். எப்பேற்பட்ட பலவீனங்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கஷ்டம் வறுமை நஷ்டமாக இருந்தாலும் அவைகளில் இருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்து உன்னதத்தில் ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை. அந்த இயேசுவை அறிகின்ற அறிவில் ஒரு தாகம் வர வேண்டும். இன்னும் அழிஞ்சு போகிற காரியத்துக்கே நேரத்தை செலவழிக்கக்கூடாது. ஆமாம், நம்ம மினுக்குகிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது, ஜொலிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்துவுக்காக ஜொலிக்கணும். ஆமாம், மினுக்கிறது அரை மணி நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் ஜொலிக்கிறவர்கள் இரவிலும் பகலிலும் மாலையிலும் ஆமென் வெளிச்சத்திலும் இரவிலும் அவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? ஜொலித்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா.
இயேசுவே எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க ஜொலிக்கணும், நீங்க பிரகாசிக்கணும், நீங்கள் தேவனுக்காக நீங்கள் நிற்க வேண்டும். ஆண்டவருக்கு நிற்கிற அந்த ஒரு வைராக்கியம் தேவை. ஆமென். நேத்து அந்த சகோதரி சாட்சி சொல்லும்போது ஆமென், எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு தொடுதல் வந்துச்சு. நான் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து நான் ஒருவன் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டிருந்தேன். எல்லாரும் வைராக்கியம் உள்ளவர்கள். சபைக்கு போகக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, வேதத்தை வாசிக்க கூடாது, இயேசுவை குறித்து பிறகு சொல்லக்கூடாது, இப்படி எல்லாம் பயங்கரமான சட்டம். ஆனாலும் நான் சபைக்கு போவது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நான் உணர்ந்து ஒவ்வொரு வாரமும் சபைக்கு நான் போவேன். பிரைஸ் தி லார்ட். சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க. இன்னைக்கு அந்த பெண் ரட்சிக்கப்பட்டு, அவங்க கணவரும் ரட்சிக்கப்பட்டு, பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி ஒரு பெரிய ஒரு தோட்டத்தை போல் இருக்கு. அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க ஒரு தோட்டத்தை போல கர்த்தர் அவங்களுடைய குடும்பத்தை வைத்திருக்கிறார். எவ்வளோ ஒரு அழகான காரியம் பார்த்தீங்களா? இன்றைக்கு இப்படிப்பட்ட லட்சியங்கள் யாருக்குள்ளே இருக்கிறது? இன்றைக்கு நம்ம எதுக்கோ நம்ம யோசிக்கிறோம், ஆனால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய காரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். வேதத்தினுடைய காரியங்களை உயரணும். பணத்தில் அல்ல, பொருளில் அல்ல, ஐஸ்வர்யத்தில் அல்ல, எஜுகேஷனில் அல்ல, கர்த்தருடைய காரியத்தில் நீங்கள் வளர வேண்டும். அப்பொழுது உங்களுடைய வீடு ஒரு தோட்டத்தை போல ஆசீர்வதிக்கப்பட்ட, ஒரு அலங்கரிக்கப்பட்ட, ஒரு தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு வீடாக அது இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சதம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த வைராக்கியம் எங்கே? அந்த பெண்ணுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம், இந்த பவுலுக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம். நாங்கள் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா கண்டிப்பா கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க வாழ்க்கையில வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வைராக்கியம் சொல்லுங்க எல்லாரும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த இளைஞர்களுக்குள்ள வைராக்கியம் இருந்தது. எரிகின்ற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் என் தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் இந்த தெய்வங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம்? நாங்கள் ஆராதனை செய்ய மாட்டோம். வைராக்கியம், இயேசுவுக்கான அந்த வைராக்கியம் தேவை. ஆமென். இயேசு உயிர் தெழுந்துட்டாருங்கிற அந்த செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரிந்தாலும் இன்னும் சில காரியங்களை விட முடியவில்லை. அந்த உயிர் தெழுந்த வல்லமைக்குள் நம்மளால் வர முடியவில்லை. இன்னைக்கு விட வேண்டிய காரியங்களை விட வேண்டும். அவன் பவுலுங்க என்ன சொல்கிறார்? அந்த உயிர் தெழுந்த வல்லமையை அறிவதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எல்லாம் எனக்கு நஷ்டம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அறியாத ஒரு நட்பு அது எனக்கு நஷ்டம். ஆண்டவரை அறியாத ஒரு இடம் அது எனக்கு நஷ்டம். நீங்கள் ஒருவேளை நாடக தலைவியாக இருக்கலாம், அல்லது தொழில் அதிபராக நீங்கள் இருக்கலாம், ஒரு தலைவராக இருக்கலாம். தேவ பிள்ளைகளே, தேவனை அறிகின்ற அறிவிலே நீங்கள் வளருவதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்படி வளரும் பொழுது தேவனை தேடுகிறதுக்கு பிரியம் வரும், ஆராதனைக்கு வருவதற்கு பிரியம் வரும். ஆமாம், சும்மா நம் தொழிலிலேயே கடப்பதற்கான அந்த எண்ணங்கள்லாம் மாற வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை கனப்படுத்தணும். ஏன்னா தேவனுடைய வல்லமையை அறியும்படியான அந்த வாஞ்சை. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆயிருச்சுன்னா ஒரு பெரிய கொண்டாட்டம். இன்னைக்கு அநேக பேருக்கு ஒரு கொண்டாட்டம். ஆமாம். நேற்று தினத்தில் ஒரு ஊழியர் பேசும்போது சொன்னார், நாளைக்கு விசேஷமாக்கும். நாளைக்கு நமக்கு என்னது? என்ன விசேஷம்? என்ன விசேஷம்? இயேசு. ஆமென். நான் சொன்னேன், நானும் என் மனைவியும் பேசிக்கிட்டோம். இவர் ஏதோ விசேஷம்னு சொல்லி இன்னைக்கு ஆட்கள் எல்லாம் கூப்பிடுறாரு. நமக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை விசேஷம்தான். எத்தனை பேருக்கு உங்களுக்கு விசேஷம்? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை நான் தேவனுடைய வல்லமையை தேடும்படி, கர்த்தருடைய வல்லமை அந்த ஐக்கியத்தில் நான் பங்கு பெறும்படி, ஆமென், நாம் பெறுவதற்கு நாம் எவ்வளவு தூரம் நாம் வாஞ்சிக்கிறோம், நாம் விரும்புகிறோம். ஆமாம். சில நேரங்களில் சிலருக்கு தோணும் போல, இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, கடவுள் ஏன் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையை படைத்தாரோ. ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க நினைப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமாம். இந்த நாளெல்லாம் இல்லாமல் இருந்தா, இந்த பள்ளிக்கூடம்னு ஒன்று கண்டுபிடிக்காமல் இருந்தா, இந்த படிக்கிறதுன்னு ஒன்று கண்டுபிடிக்காமல் ரொம்ப நல்லா இருக்கும். படின்னு ஸ்கூலில் போனாலும் திட்டுறாங்க, வீட்டுக்கு வந்தால் வீட்டில் திட்டுறாங்க, டியூஷனுக்கு போனால் டியூஷனில் திட்டுறாங்க. யார் தான் இந்த படிப்பை கண்டுபிடிச்சாங்களோ? அப்படி அல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஒரு விசேஷமான ஒரு நாள். பிரைஸ் தி லார்ட்.
ஞாயிற்றுக்கிழமையில் எங்கே இருக்கக்கூடாது? வீட்டில் இருக்கக்கூடாது. ஒருவேளை படிக்கணும் வேண்டிய முக்கியமான கட்டம் வந்தாலும் கூட இது எனக்கு நஷ்டம், எது எனக்கு லாபம்? எது எனக்கு லாபம் சொல்லுங்க. பவுல் என்ன சொல்றாரு? எல்லாம் எனக்கு நஷ்டம், எதுதான் லாபம்? இந்த வேதத்தை அறிவது தான் எனக்கு லாபம். அல்லேலூயா. இயேசுவை அறிவது தான் எனக்கு லாபம். பரிசுத்தமாய் வாழ்வது தான் எனக்கு லாபம். அந்த லாபத்தை நோக்கி நாம் இன்றைக்கு பயணிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய முயற்சியில் ஆமென் அந்த ஆண்டவருடைய வல்லமையை அறிவதற்காக நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுங்கள். அல்லேலூயா. அவன் இயேசுவுக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து ஆண்டவருடைய வல்லமை அவன் அறிந்து கொண்டான். இப்போ சொல்லுங்க, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்புன அந்த வல்லமையை அவன் அறிந்து கொண்டானா அறிந்து கொள்ளலையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த வல்லமை என்ன வல்லமை? என்ன வல்லமை? கமான். யாரோ ஒரு ஆள் சொல்றாங்க, அதான் என்னையும் உயிரோடு எழுப்புன இயேசுவையும் எழுப்புன அந்த வல்லமை என்ன? வெரி குட். பரிசுத்த ஆவியானவர். 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ரோமர் 8 வாசிக்கிறோம். ஆமென். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களில் அவர் வாசமாயிருந்தா சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் என்ன பண்ணுவாராம்? உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, அந்த வல்லமை தான் மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பியது. தேவாதி தேவன் தன்னுடைய ஆவியினாலே அவர் தம்முடைய குமாரனை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதே வல்லமை, அதே ஆவியானவர் உங்களில் வாசமா இருக்கும் பொழுது மாமை மரணத்துக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களில் அவர் உங்களை எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாமா? அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினால சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். கண்டுபிடிச்சாரியா? பவுல் கண்டுபிடிச்சாரு. எப்படி இயேசு உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறத கண்டுபிடித்தார். அவர் பரிசுத்த ஆவியினால, தேவனுடைய ஆவியினால அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த கல்லறைக்குள்ள தேவ ஆவியானவர் இறங்கினார். அந்த கல்லறைக்குள்ள ஆமென் கடந்த அந்த சரீரத்தை ஆவியானவர் தொட்டார், அதை உயிர்ப்பித்தார். அவரே உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நமக்கு தேவை. ஒரு அளவிலே சொல்லாமா? சத்தமா ஒரு அளவிலே சொல்லுங்க. அப்போதான் உங்க சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க முடியும். அப்போதான் நம்ம சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க முடியும். அந்த ஆவியின் பலத்தினால நிரம்பினவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இயேசு மாமிசத்தில் இருந்த நாட்களில் அவர் ஆவியின் பலத்தில் அவர் நிறைந்தவராய் இருந்தார். அந்த ஆவியானவருடைய பலம் நமக்கு தேவை. அல்லேலூயா. எல்லாரும் கேட்கணும். அந்த மேல் வீட்டில் அந்த அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். 120 பேர் கூடி விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆவியானவர் அவர்கள் மீது ஊற்றப்பட்டார். ஒருவர் மீதி இல்லாமல் 120 பேரையும் அந்த பரிசுத்த வல்லமை நிரப்பிற்று. 120 பேரும் கர்த்தருக்கென்று சாட்சிகளாய் மாறினார்கள். அல்லேலூயா. அந்த வல்லமையை பெற்றாதான் நீங்க சாட்சியா மாற முடியும், இல்லைன்னா முடியாது. ஒரு ஆளுக்கு இயேசு எனக்கு இப்படி செஞ்சாருன்னு சொல்ற அந்த தைரியம் இருக்காது. இயேசுவின் பிள்ளைனா அப்படின்னு சொல்ற தைரியம் இருக்காது. அங்க போனா ஒரு வாழ்க்கை, இங்க போனா ஒரு வாழ்க்கை. ஏன்னா அந்த ஆவியின் வல்லமை இல்லை. ஆமா. இயேசுவை குறித்து எத்தனை பேருக்கு சொன்னீங்க? அன்னை என்னை போய் சொல்றீங்க, எனக்கு வெக்கமா இருக்குல்ல. ஏன் அந்த வார்த்தை வருது? அந்த ஆவியின் நிறைவை பெறவில்லை. ஆத்தும பாரம் அங்க இருக்காது. பரிசுத்த பவுல் அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டான். அவன் வனாந்தரத்தில் போய் சில மாதங்கள், சில ஆண்டுகள் அவன் விண்ணப்பம் பண்றான். அவன் தனித்து இருக்கிறான், அந்த வல்லமைக்காய் காத்திருக்கிறான். அந்த வல்லமை வந்தபோது ஆமென் அவருக்குள்ள ஒரு நிறைவு வந்துருச்சு. என்ன தெரியுமா? இயேசு உயிரோடு எழுந்தது போல கர்த்தர் தம்முடைய ஆவியினால என்னையும் அவர் உயிரடைய செய்வார். அல்லேலூயா. எனவே தான் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் அவர் எழுதும் பொழுது இந்த நம்பிக்கை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை வரணும், இந்த நம்பிக்கை வேணும். ஆமென். நம்மளை அவர் உயிரோடு அவர் எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
ஆமாம். சில நேரங்களில் சில கல்லறைகளில் போய் கடைசி ஜெபம் பண்ணும்போது ஆளை பார்த்தா வாழ்க்கையெல்லாம் மனசில் வரும். இவர் ஆண்டவருக்குன்னே வாழலை, இவர் எப்படி ஆவியானவர் எழுப்பிப்பார்? நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மளை எழுப்ப வேண்டும். கடைசி நாட்களில் தேவன் தம்முடைய ஜனத்தை எழுப்பும்படி அவர் இறங்கி வரப்போகிறார். ராஜாதி ராஜாவா இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவர் இறங்கி, அவருக்காண்டி தான் நம்மெல்லாம் காத்திருக்கிறோம். இயேசு அவர் வரப்போகிறார். இந்த பூமியில் அவர் அரசாளும்படிக்கு 1000 ஆண்டுகால அரசாட்சி இயேசுவினுடைய மூலமாக அங்கே நடக்க போகிறது. ஆமாம். இந்த ராஜ்யங்கள் எல்லாம் அழிக்கப்படும். அந்த ராஜ்யத்தில் இடம் படணும் அப்படின்னா அந்த கர்த்தருடைய வல்லமையை பெற்ற பிள்ளைகளாக இருக்கணும். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவன் அறிஞ்சதுனால தான் கிறிஸ்துவுக்காக பாடுபடவும் தன்னை அவன் ஒப்பு கொடுத்தான். கிறிஸ்துவுக்கான பாடுபட்டதில் ஆமாம், இயேசுவுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சீஷர்கள் தான், அப்போஸ்தலர்கள். அதில் அதிகமாய் பாடுபட்டவன் என்று அநேக இடங்களிலே சாட்சி பகிர்கிறார் பரிசுத்த பவுலானவர். அல்லேலூயா. சிறை சேதம், கப்பல் சேதம், பல அடிகள். இயேசுவுக்கு எத்தனை அடி கொடுத்தாங்க? எதனால் அடித்தார்கள்? அவரை வாரினால் அடித்தார்கள். இந்த வாரினால் அடிக்கிறதுங்கிறது பயங்கரமானது. இந்த துபாய் இந்த பகுதிகளெல்லாம் இருந்த உங்களுக்கு தெரியும். அங்கெல்லாம் தண்டனை என்ன தெரியுமா? 30 சவுக்கடி. இந்த சவுக்கில் அடிக்கும்போது என்ன நடக்குமா? இந்த பக்கம் அடிப்பாங்க. இந்த இதில் அடிக்கும்போது இருதயம் வரைக்கும் உள்ள அசையுமா. சில எலும்புகள் உடைஞ்சு போயிருமா. 30 சவுக்கடி. அதான் ஒருத்தர் அடித்தே செத்து போனாராம். அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, 30 சவுக்கடி வேணுமா, இல்லைன்னா 100 மிளகா வச்சாப்புறியா உனக்கு தண்டனை? இவர் சொன்னாராம், சவுக்கடிக்கு பயந்துட்டு தனக்கு முன்னாடி ஒருத்தர் அடித்ததை பார்த்துட்டு நான் மிளகா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாரான். அந்த மிளகா பயங்கர கார மிளகா. ஆமாம். 10 மிளகாவை சாப்பிட்டு அவர் ஐயோன்னு சொல்லிட்டு, ஐயா என்னை அடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரான். என்னை மிளகாவில் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, அடிச்சிருங்க. அப்புறம் அவரை போட்டு அடி ஐயோ என்னால் தாங்க முடியல, மிளகாவே சாப்பிட்றேன். கடைசியில் அந்த ஆள் செத்தே போயிட்டார். சவுக்கு அடி இயேசு. ஆமென். எத்தனை? 30 அடிகள். அந்த 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 இதில் சின்ன சின்ன முள்ளுகள் இருக்கும். அது உங்களுடைய சதைகளை என்ன செய்யும்? அப்படியே பிச்சு போடும். பவுல் சொல்லுகிறான், 1 குறைய 30 அடிகள் 2 முறை, 40 அடிகள். 1 குறைய 40 அடிகள் 2 முறை நான் பட்டேன். கிறிஸ்துவுக்காக. பின்னாடியெல்லாம் பிஞ்சிருக்கும் பாருங்க. சகதியிலும் சாக்கடையிலும் நாற்றத்திலும் எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் வாழ முடியாது அந்த இடத்துலலாம் நான் வாழ்ந்தேன். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டேன். ஏன் அப்படின்னா கிறிஸ்துவின் மீது உள்ள அந்த அன்பு. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை இவளெல்லாம் அடிபட்ட பிறகும் அவர் சொன்னார், கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ரோமபுரியில் தான் அவர் கடைசி மரிக்கிறார். தலையை வெட்டி அவரை சிறைசேதம் செய்தார்கள். அதற்கு தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். பாடுகள் மத்தியிலும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவரை பலப்படுத்தியது. பாடுகளை சகிப்பதற்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவரை பலப்படுத்தியது. ஆமென். கஷ்டங்களை சகிக்க அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவரோடு கூட இருந்தது. அவர் எதை கண்டும் அஞ்சவில்லை. அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். அவருக்குள்ள ஒரு வியாதி, ஒரு பலவீனம் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பலவீனத்தை எடுத்து போடும் என்று அவர் விண்ணப்பம் பண்ணினார். ஆண்டவர் சொன்னாரா, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. நான் உனக்கு பலன் கொடுக்கிறேன், நீ கலங்காத. உன்னுடைய பலவீனத்து நிமித்தம் நீ கலங்காத. உனக்குள்ள நான் கிருபை கொடுத்திருக்கிறேன். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உன்னோடு கூட இருக்கிறது. அந்த வல்லமை உன்னை பலப்படுத்தும். ஆமென். பவுல் இயேசுவுக்கென்று நல்ல ஒரு சாட்சியாக அவன் வாழ்ந்து தன்னுடைய ஓட்டத்தை அவர் முடித்தார். அல்லேலூயா. நான் நல்ல ஒரு ஓட்டத்தை நான் ஓடினேன். ஆமென். எனக்காக ஜீவ கிரீடம் பரலோகத்தில் ஆயத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடி முடித்தேன். இன்றைக்கு ஆண்டவருக்காய் ஓடும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுக்காய் நாம் ஜீவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் சாட்சிகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அந்த நாளிலே பேதுரு சொன்னது போல நாங்கள் கிறிஸ்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொன்னது போல நாம் இந்த பூமியில இயேசுவின் சாட்சிகளாய் வாழும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையின் மேன்மையை நீங்கள் அறியுங்கள். சாதாரணமான ஒரு அழைப்பல்ல தேவ பிள்ளைகளை. ஏதோ கூடி 2 பேர் பார்த்து ஒருவரை ஒருவர் விசாரித்து உலக கதைகளை பேசி அப்படியே கடந்து போகின்ற ஒரு ஐக்கியத்திற்கு தேவன் நம்மளை அழைக்கவில்லை. இது உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள ஒரு ஐக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஐக்கியம் சாதாரண ஐக்கியம் அல்ல. இது நித்தியம் வரை உங்களை கொண்டு போகிற ஒரு ஐக்கியம். பரலோகத்தில் உங்களை பரிசுத்தவான்களாய் நிறுத்தக்கூடிய ஒரு ஐக்கியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஐக்கியத்தில் இன்னும் நாம் பலப்பட வேண்டும். இந்த வல்லமையை நாம் இன்னும் அனுபவிக்க வேண்டும். இந்த வல்லமையை நாம் இன்னும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இன்னும் நான் ஆராய்ச்சி செய்து இயேசுவே அவர் ஜீவிக்கிறார் என்பதற்கு தன்னை ஒரு அடையாளமாக நாம் நிரூபிக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த பவுலை போல ஆண்டவரே நானும் உமக்கு ஒரு சாட்சியாய் வாழும்படிக்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவன் சாட்சியாய் ஜீவிக்கும்படிக்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர். வேகமாக எழுந்திருக்கலாம். கண்களை மூடி கொஞ்சம் பாரத்தோடு கூட இந்த நாளில் கேட்ட இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவரே எனக்கு அந்த பரிசுத்த வல்லமை, அந்த உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை எனக்கு தாரும் ஆண்டவரே. பவுலை நிரப்பினரே, ஆமென், உம்முடைய சீஷர்களை நிரப்பினீர் ஆண்டவரே. அந்த வல்லமை, அந்த வல்லமை மரித்தோரிலிருந்து எங்களை உயிரடைய செய்கிற அந்த வல்லமை, எங்களுடைய கஷ்டங்கள், எங்கள் பாடுகள், எங்கள் வேதனைகளை நடுவிலும் கர்த்தருக்கென்று நிற்கும்படியான அந்த வல்லமை, அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமை எங்களுக்கு தருவீராக. அந்த வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுங்க. பாவத்தின் பிடியிலே கட்டப்பட்டிருக்கிற அருமை சகோதர சகோதரிகள், ஆமென், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த வல்லமையை தாரும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். என்னுடைய வாழ்க்கையை உண்மை உள்ளதாக மாற்றும். உலக ஆசீர்வாதங்களுக்காக, உலக நன்மைகளுக்காக, ஆமென், ஆடம்பரமான ஜீவியத்திற்காக நான் என்னை விற்று போடாதபடிக்கு அவைகளை எல்லாம் நஷ்டம் என்று எண்ணி அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெறக்கூடிய வாஞ்சை, அந்த தாகம் எனக்குள்ளே வரட்டும் என்று எத்தனை பேர் தாகமா ஜெபம் பண்றீங்க? தாகமா ஜெபம் பண்ணுகிறவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென் ஆவியில நிறைந்து ஆண்டவரே என்னை நிரப்புங்க என்று சொல்லுங்க. ஒரு தாகத்தோடு கேளுங்க. என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வாயை திறந்து நல்லா கேட்கலாமா? ஏதோ ஒரு ஸ்டைலா ஜெபம் பண்ணா ஆண்டவருடைய வல்லமையை நீங்க பெற முடியாது. ஆமென். ஏதோ வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போறதுனால அல்ல. அது ஆமென், மரித்த மனிதனுக்கு சமமாக இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல பவுலினுடைய வாழ்க்கை. பவுல் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்கு அவன் சாட்சியாக அவன் இருந்தான். என்னை அப்படி மாற்றும் ஆண்டவர், என்னை அப்படி மாற்று. என் எண்ணங்கள் எல்லாம் அப்படி மாறட்டும், என் சிந்தையெல்லாம் அப்படி மாறட்டும். எனக்குள்ள அந்த ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து வருவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. என்னை நிரப்புங்க ஆவியானவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. வாஞ்சையோடு கேட்கலாமா? வாஞ்சையோடு கேட்கலாமா? ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியினால என்னை நிரப்பும். துன்மார்க்க ஜீவியம் என் வாழ்க்கையிலிருந்து நீங்கட்டும் ஆண்டவரே. அருவருப்பான ஜீவியங்கள் மாறட்டும் ஆண்டவரே. ஆமென். பரிசுத்தம் உண்டாவதாக. இந்த இடம் முழுவதும் பரிசுத்தம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகை இந்த இடத்துல இறங்கி வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அந்த வல்லமை, அந்த ஆவியானவருடைய கிரிகை அருமை பிள்ளைகளை இப்பொழுது பலப்படுத்துவதாக. ராஜா, நல்லா விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை வரும் பொழுது உங்களுக்குள் அநேக அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீர்கள், அநேக மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க, முழு உள்ளத்தோடு ஜெபம் பண்ணுங்க. அப்பா, ஆமென், ஆமென். அந்த வல்லமையினால் என்னை நிரப்பும், என்னையும் சாட்சியாக நிறுத்தும் ஆண்டவரே. அந்த கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பிலே நான் நிலைத்திருப்பதற்கு என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற அந்த அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. ஆமென். பிரிப்பது எது? ஆமென். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்கென்று நான் வாழ்வேன். ஆண்டவருக்காக நான் ஓட போகிறேன். எனக்குள்ள ஒரே ஒரு தீர்மானம், ஆமென், எது நிகழ்ந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் கிறிஸ்துவின் பிள்ளையாய், இயேசுவின் நல்ல சீஷனாய் ஆண்டவருக்கென்று நான் வாழ போகிறேன் என்று சொல்றேன். நல்லா அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாமா? விட்டு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. பலப்படுத்துங்க. உமக்கென்று அந்த வல்லமை நான் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ
பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான தடைகள் நெருக்கங்கள் நீங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. பலவீனமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க. பலவீனமா இருக்கிறவங்க இந்த நேரத்திலும் கூட அந்த உயிர்த்தெழுந்த இந்த வல்லமை எல்லாரும் வாஞ்சிங்க. பலவீனமா இருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுவோமா? ஹல்லேலூயா. சரீரத்துல பலவீனம். ஓ தேவனே, இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஐயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க பிள்ளைகள் மேல கடந்து வரட்டும். எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த இடத்துல கரங்களை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது பலப்படுத்துங்க. தங்களுடைய நண்பர்களுக்கு, தங்களுடைய குடும்பத்தின் உறுப்பினர்கள் பலவீனமா இருந்தா இந்த நேரத்தில் அவங்களை பலப்படுத்துங்க. கர்த்தருடைய வல்லமைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர்ப்பிக்கிற வல்லமைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிகாரமுள்ள வல்லமைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இறங்கட்டும் அப்பா, உம்முடைய வல்லமை உங்க பிள்ளைகளை இப்பொழுது தொட்டு சுகமாக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு இருக்கிறவங்க பிள்ளைகளை நீங்க தொடுங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் ஐயா. எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். ஆவியில நிறைந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்க நடுவுல நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த வல்லமை, மரித்தோரிலிருந்து எழச் செய்த அந்த வல்லமை, சாவுக்கு ஏதுவான இந்த பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் ஐயா. ஆவியானவர் அதை நீக்கி போடுங்கன்னு நாங்க ஜெபிக்கிறோம். எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக. பலவீனங்கள் நீங்கி பிள்ளைகள் சுகமடைய உதவி செய்யும். ஒரு சர்வாங்க விடுதலை, ஒரு சுகம் இந்த எல்கைக்குள் வந்த ஒவ்வொருவருக்கும் என் தேவனின் அருளும்படியாய் ஜெபிக்கிறோம். கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு சர்வாங்க சுகம் உண்டாகட்டும், சர்வாங்க விடுதலை உண்டாகட்டும். என் தேவனின் கொடுத்தால் மெய்யான விடுதலை என்று சொன்னீரே, மெய்யான விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. உறுப்புகள் புதிதாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். உறுப்புகள் செயல்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லாம் நார்மல் நிலைக்கு வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில், கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் கட்டளையிடுகிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அற்புதங்களை செய்வீராக. புதிதாய் வந்த தேவ பிள்ளைகள், புதிதாய் வந்த ஜனங்கள், ஒருவேளை இப்படிப்பட்ட இருளான கிரியைகள் நீங்க இருப்பீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் நீங்க ஆமென் சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயத்தை தேவனுக்கு நேராக உயர்த்துங்க. அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையினால கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலிருந்து ஒரு விடுதலையை தர ஒரு வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன். நான் சினிமாவுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறேன். ஆமென். நான் மொபைலுக்கு நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன். இந்த உலக காரியத்துக்கு நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, அசுத்தமான காரியங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறேன். ஆமென். ஆண்டவரே, நான் அநேக காரியத்துக்கு அடிக்டா இருக்கிறேன். சிகரெட்டு, ஆண்டவரே, மதுபானம், ஆமென், பொய்யான காரியங்கள், ஆமென், ஜோசியம் பார்க்கிறது, ஆண்டவர் நாள் பார்க்கிறது, ஆண்டவரே மனிதர்களை, ஆண்டவரே உயர்வு தாழ்வு பார்க்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ள இருக்கிறது. ஏசப்பா என்னை விடுவீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? உண்மையா நீங்க கேட்பீங்க அப்படின்னா கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை உங்களை விடுதலை ஆக்காது வல்லவதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஓ, ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கு நீர் அற்புதம் செய்வீராக. ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு தெய்வீக பிரசன்னை இறங்கி வரட்டும் ஐயா. அந்த ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரை கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறேன். பாவத்தின் கிரியைகள் விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த சபைக்குள் இருக்கிற எந்த ஒரு பிள்ளைகளும் ஆண்டவரே துணிகரமான பாவங்களிலே அகப்படாதபடிக்கு பரிசுத்த வல்லமையினால் நிரப்புவீராக. பரிசுத்த ஆளுகை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். மொபைல்கள் பரிசுத்தமாக்கப்படுவதாக. இயேசுவின் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுவதாக. வீட்டிற்குள்ள ஒரு பரிசுத்தம் வருவதாக. வீட்டுக்குள்ள ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக. வீட்டுக்குள்ள நீங்க கடந்து வருவீராக என்று ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவரே அந்த தெய்வீக சுபாவங்களை நீர் உண்டாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். Thank you Jesus. Hallelujah. ஆமென். நம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாரும் இணைந்து இந்த ஊழியத்திற்காண்டி ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் இந்த தீவை ரட்சிக்க வேண்டும். இந்த தீவில் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கட்டளையிடும்படி எல்லாரும் பாரத்தோடு உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்முடைய கரத்தை பார்க்கட்டும். ஹல்லேலூயா. அப்பா, நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு கரத்தை உயர்த்தி இருக்கிறோம் ஆண்டவரே. ஓ, நீர் கடந்து வாரும் ஐயா, கடந்து வாரும். எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க.
பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தீவின் ரட்சிப்புக்காண்டி ஜெபம் பண்ணுங்க. தீவின் மக்களுடைய கண்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே. ஓ, இந்த தீவில எங்களை ஒரு சாட்சியாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு நானும் என் குடும்பமும் சாட்சியாய் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். அந்த சாட்சிக்கான நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய உயிர் தெழுந்த வல்லமை ஓ எங்கள் மூலமா இந்த தீவில வெளிப்படுவதாக, இந்த சபையின் மூலமா இந்த தீவில வெளிப்படுவதாக. ஓ, இந்த தீவில இருள இருக்கிற மக்கள் இந்த வெளிச்சத்தின் அண்டையில கடந்து வரும்படிக்கு என் தேவனின் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தீவை ரட்சிப்பீராக, இந்த தீவை நீர் தொடுவீராக, இந்த தீவில உம்முடைய கிரியை வெளிப்படுவதாக. உயிர் தெழுந்த வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை ஓ அநேகர் சுகமடைய உதவி செய்யும். வியாதிகளிலிருந்து சுகமடைய உதவி செய்யும். செய்வன கட்டுகளிலிருந்து சுகமடைய உதவி செய்யும். அற்புதம் செய்கிற இயேசுவை அறியட்டும் ஆண்டவரே. இரட்சகரை அறியட்டும். நித்திய வாழ்வை கொடுக்கிற இயேசுவை அறியட்டும். சிலுவையில் ஆண்டவர் எங்கள் பாவங்களுக்காய் இரத்தம் சிந்தின இயேசுவை அறிவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். கர்த்தர் பெரிய மாற்றத்தை தார். எங்களுடைய தெருக்களிலும் நாங்கள் போகின்ற பகுதிகளிலும் தேவன் மாற்றங்களை காண எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் கண்களை திறந்தருளும் சுவாமி. ஆமென். தொடர்ந்து ஆண்டவரே இந்த மாதத்தில் இருக்கின்ற 19ஆம் தேதி தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தில் இந்த தேர்தலை நீர் ஆசீர்வதியும். இந்த தேர்தலை நீர் முன்னின்று நடத்தி தாரும். ஆமென். ஆண்டவரே, என் தேவனுக்கு சுத்தமான மனிதனை ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நீர் ஆண்டவரே கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். ஓட்டு போடுகிற எல்லா ஜனங்கள் மேலும் உம்முடைய ஆளுகை உண்டாகட்டும். எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணு. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணும். ஆமா, 2 கரங்களையும் உயர்த்துவோம். 2 கரத்தை நம்ம உயர்த்துவோம். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தேசத்துக்காக நாங்கள் எல்லாரும் உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஓட்டு போடுகிற மக்களுக்கு நல்ல மனநிலையை கொடுங்க. ஆமாம், நல்ல சிந்தையை கொடுங்க. தெளிவாக ஆண்டவர் ஓட்டு போட உதவி செய்யும் ஆண்டவர். தேர்தல் ஆணையத்தின் மேல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். நீதியான ஒரு தேர்தலா இந்த தேர்தலை மாற்றி கொடுங்க. அக்கிரமங்கள் மாறட்டும் ஆண்டவரே. தந்திரங்கள் ஆண்டவரே, காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுக்கும்படி உம்முடைய கரத்துல நாங்க தருகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே வந்த எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே வந்திருக்கிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உமது பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. குடும்பங்கள்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுங்க. ஆமென். தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்கு உமது ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைகளை நடத்துங்க, உயர்வடைய செய்யப்பா ஆண்டவர். ஆண்டவர் இந்த ஊழியத்தில் அநேக டாக்டர்கள் எழும்பட்டும், அநேக இன்ஜினியர்கள் படித்த மக்கள் எழும்பட்டும், தொழில் அதிபர்கள் எழும்பட்டும். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கர்த்தர் நீர் எழும்ப பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் எழும்ப பண்ணும். தூண்களாக உம்முடைய மக்களை மாற்றுங்க ஆண்டவரை. ஓ, வீண் காரியங்களை அளப்புகிறவர்களாய் அல்ல, ஒரு தெய்வீக வல்லமையினால் நிரப்பப்பட்டு ஆண்டவரை ஊழியத்துக்கு ஒரு தூணாய் ஜெபத்திலும் ஆமென் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை தோள் கொடுக்கிற மக்களாய் கர்த்தர் நீங்க எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தரை நிரப்புங்க ஆண்டவரே. 1000 பேர் உள்ள சபையாய் கர்த்தர் இந்த தீவுல ஆண்டவரே இந்த சபையை நீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க மக்களை எல்லாம் ஆண்டவரே உயிர் உள்ள தேவனுக்கு சாட்சிகளா நீர் எழுப்பும் ஆண்டவரே. நாங்கள் கேட்ட சாட்சிகள் எங்க நடுவில் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யுங்க இந்த நாளிலே ஆண்டவர். எங்களோடு நீர் பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த வாரத்தில் இருக்கின்ற அந்த ட்ரைனிங்காக ஜெபிக்கிறோம். இந்த ட்ரைனிங் ஆசீர்வதிங்க. அநேகரை கூட்டி சேருங்க. எல்லாரும் இந்த இடத்துல ஒரு மனதோடு கற்றுக்கொள்ள வர எங்களுக்கு கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். வருகிற ஊழியர்கள் எங்கள் நடுவில் பயன்படுத்துங்க. நாளை தினத்தில் இருக்கின்ற அதிகாலை கூட்டத்தை ஆசீர்வதிங்க. ஊழியங்கள் கூட்டங்கள் எல்லாவற்றின் மீது கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். ஆமென். வியாழக்கிழமையில் இருக்கின்ற வீட்டு கூட்டத்தை ஆசீர்வதியும். அந்த பிள்ளைகள் இது நிமித்தமாய் பெருக்கமடைய உதவி செய்யும். அந்த எல்லா மக்களையும் ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதம், ஐக்கியம், சமாதானம் உங்கள் யாவரோடு எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.